வணக்கம். இதில் வந்துட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, கடவுள் நமக்காக என்னென்ன நன்மைகள் செய்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நமக்கு என்ன சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் நம்ம கடவுளை திட்டித்தான் இருக்கோம். நம்ம சொல்லுங்கள். நமக்கு இதை ஒரு சங்கடம் வந்ததுன்னா உடனே நம்ம நம்ம கடவுளை நம்ம திட்டுறோம் இல்லையா? இல்லைன்னா நம்ம ஏன் நான் எனக்கு மட்டும் ஏன் இந்த சங்கடம் அப்படின்ட்டு நம்ம அப்படி நொந்துக்கிறோம் சரிங்களா? இல்லையா? இதெல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா என்ன, அந்த கடவுளைய பற்றியும் நம்ம தெரியாதனால நம்ம செய்கிற வேலைகள் சரிங்களா? நீங்கள் கடவுளை நீங்கள் போட்டுருங்க. நம்ம போட்டக்கூடிய நிலையில் தாங்க இருக்காரு. அது ஏன் தெரியுங்களா? நம்மள மாதிரியான இந்த மனித பிறவியாக நம்ம இந்த உடலை கொண்டு நம்ம எடுத்து செயல்படுறோம் பார்த்தீங்களா? அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அரிது மானிட பிறத்தல் அரிது சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கே இப்போ நம்ம நிறைய பல பிறவிகள் நம்ம புண்ணியம் பண்ணிக்கணும் சரிங்களா? மானிட பிறக்கிறதுக்கே நம்ம தவம் செய்துக்கணும். அப்போது அந்த மானிட பிறவி தான் நம்ம கடவுள் அடையிறதுக்கு நமக்கு ஈஸியான வழிகள் சரிங்களா? நம்ம ஏன்னா நமக்கு தான் தெரியும், மற்ற ஜீவராசிகளுக்கு தெரியாதுங்க இல்லையா? ஏன்னா நமக்கு தான் அந்த பகுத்தறிவு இருக்குது. அந்த பகுத்தறிவை கொண்டு நம்ம அந்த நல்லதை கேட்டது இதெல்லாம் நம்ம பிரித்து ஆராய்ந்து நம்ம நமக்கான தேவைகளை நம்ம செய்திக்க முடியும் இல்லையா? அப்போது முதல்ல நம்ம நம்ம எதை நினைக்கணும் அப்படின்னா, நம்ம எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா, கடவுள் நமக்கு இந்த மானிட பிறவி கொடுத்தாரு இல்லைங்களா? அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய உடல் உறுப்புகள் சரிங்களா? நம்ம அம்மா வயிற்றில் நம்ம அந்த பிறப்பை நம்ம அந்த கரு ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? அப்போது அந்த நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்மளை தயப்படுத்துறது யார்? அவர் தான் செய்கிறாரு அந்த வேலையை இல்லைங்களா? அவர் தான் செய்கிறாரு இல்லைங்களா? அதுக்கு நம்ம நம்ம நினைக்கணும் சரிங்களா? எந்த ஒரு அந்த உடல் பாதிப்புக்கு இல்லாமல் எல்லா குணசும் நல்லா இருக்க மாதிரி நம்மளை நல்லா ஒரு ஆரோக்கியமான குழந்தையா நம்மளை அவர் கொடுத்துருக்காரு இல்லையா? அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக நன்றி சொல்லணும்னா, நம்முடைய பிரெயின் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பிரெயின் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அந்த மூளையை நம்ம செயல்படுத்துகிறோமோ, அந்தளவுக்கு அந்த மூளை செயல்படுது சரிங்களா? அதனால் நமக்கு கடவுள் கொடுத்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆத்மாக்கள் பார்த்திங்கன்னா பிறவி கிடைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு தவம் பண்ணிக்கணுங்க. அந்த பிறவி கிடைக்காம எத்தனையோ ஆத்மாக்கள் பாட சொல்லக்கூடிய அந்த ஒரு நரகத்துலேயே இருக்குங்க சரிங்களா? அப்போது அந்த பிறவியை நமக்கு கொடுத்தா இல்லையா கடவுள்? அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த பாருங்க பார்த்திங்கன்னா எப்படி தெரியுங்களா? ரொம்ப துடுபாடு அடிக்கும். ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க அது. அதுதாங்க நரகங்கிறது. அதுலேருந்து அந்த அந்த நரகத்திலிருந்து நமக்கு
அப்புறம் பார்த்தீங்கன்னா, "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி" அப்படின்ட்டு கண்ணதாசன் பாட்டே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அது மாரி நம்ம எந்த நிலையில இருந்தாலுமே சரி, நம்ம எந்த நிலையில இருந்தாலுமே நமக்கு கீழே 1000 பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஏன் நமக்கு கீழே அதுக்கு வந்துக்கு கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்? சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு அதெல்லாம் வந்து வந்து ஒரு பெருசாக வந்துட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கடவுளை வந்து திட்டுறோம், வந்துட்டு நம்ம வந்து கோபிக்கிறோம். அது நம்ம 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 வாழில் இருக்கக்கூடிய அந்த கடவுளை நம்ம வந்துட்டு நினைக்கணுங்க, நம்ம வணங்கணும், நம்ம போட்டணும். சரிங்களா? நீ 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 தான் நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது தான் அதை வந்து செயல்படுங்க, நம்பணுங்க அதை. ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்பினார் கைவிடப்படார் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதான் சத்தியமான வார்த்தைகள். சரிங்களா? நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த பழமொழிகள், அதே மாதிரி அவங்க தான் வந்துட்டு அவங்க வந்து அவங்க வந்துட்டு இந்த உணர்ந்த விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணுங்க. நம்முடைய நல்லா வாழ்ந்தவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். ம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்பி தான் நான் வந்து செயல்படுவேன். கடவுள் இல்லாமல் வந்துட்டு என்னால் வந்து இது செயல்படவே முடியாது. நான் கடவுளையே நம்பி நான் வந்துட்டு செயல்படுறதுனால எல்லாமே அவரே பார்த்துக்குவாரு. கூடவே இருந்து எல்லா விஷயங்களிலுமே அவர் வந்து கூட இருந்து இன்னைய வரைக்கும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வந்து ஒரு 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 வந்து ஒரு பக்கபலமாக இருக்கார். சரிங்களா? நம்ம செய்ய வேண்டியது அதுதான். ம் சரிங்களா? இப்போது பாபா எல்லாருமே ஒன்று தாங்க. எல்லா குருக்கள், எல்லா மகான்கள், எல்லா ஞானிகள், எல்லா கடவுள்கள் எல்லாமே ஒன்று தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக எப்படியாவது வந்துட்டு நம்மள வந்துட்டு வந்து ஒரு நற்கதி வந்துட்டு அடைய வைக்கணும். அ அந்த முயற்சிக்காக வந்து வந்தவங்க தான் இத்தனை பேருமே. சரிங்களா? அதனால நம்ம வந்துட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து சாதகமாக வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். சரிங்களா? பாபா வந்து பார்த்திங்கன்னா, எல்லா மதத்துக்குமே வந்து அவர் வந்து பொதுவானவர் அவரு. அவர் அவர் வந்து அவரை நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு வழிபடுறதுங்க வந்து ரொம்ப ரொம்ப இது எளிது. ரொம்ப ரொம்ப எளிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு ரொம்ப வந்துட்டு எதையுமே அவர் வந்து இப்போ பார்க்க மாட்டார். எதையுமே வந்துட்டு அவர் வந்து கேட்க மாட்டார். எப்படி வேணால் நீங்கள் வந்து இருந்துக்கோங்க, எப்படி வேணால் இருங்க, எப்படி வேணால் போங்க, இப்படி வேணால் போங்கன்னா என்ன, என்ன வேணால் செய்யுங்க, என்ன வேணால் செய்யுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நல்ல மனதோட யாருக்கும் வந்துட்டு எந்த தீங்கும் நினைக்காம எனக்கு வந்து என்ன நினைத்து நீங்கள் வந்து செயல்படுங்க. முடிஞ்சால் வந்துட்டு நன்மை செய்யுங்க. இதுதான் அவர் சொல்வார். சரிங்களா? ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலட்டும்.